சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் ஜனநாயகம் மலர வேண்டும். ஜனநாயகம் மலர்ந்தால்தான் இந்த தலைமுறை காப்பாற்ற முடியும். இந்த தலைமுறையை காப்பாற்றினால்தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் வழிவகை செய்ய முடியும். ஆகவே யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்று இந்தியா முழுவதும் மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இன்று திருநெல்வேலி மாவட்டம் இரண்டாவது சுதந்திர போரில நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற காலமாக இதை கருதுகிறோம். பாசிசத்தை வீழ்த்த வேண்டும், ஜனநாயகம் மலர வேண்டும், அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாஜகவும் அதிமுகவும் டெபாசிட் இழக்க வேண்டும். இதுதான் நம்முடைய திருநெல்வேலி பிரகடனமாக இருக்க வேண்டும். சொன்னதை செய்யவில்லை, வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை. அப்படிப்பட்ட ஆட்சி இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பின்மை, பசி, பட்டினி, விவசாய பெருங்குடி மக்கள் தற்கொலை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, அரசியல் அமைப்புக்கு பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை. அப்பொழுது நாட்டிலே யாருக்குத்தான் பாதுகாப்பு இருக்கிறது? கார்ப்பரேட்டுகள், தொழிலதிபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை அனுமதிக்கலாமா? இந்த பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டாமா? இந்த பாசிச ஆட்சியை வீழ்த்த வேண்டும். மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அவருக்கு இந்தியா முழுவதும் டாடா பாய் பாய் காட்டிவிட்டார்கள். வெளியேறுவதற்கு தயாராகிவிட்டார். ஆனால் தமிழ்நாட்டை தலைகீழாக புரட்டி போட்ட மோடியும் எடப்பாடியும் எவ்வளவு பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் இந்த தேர்தலில் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் கேட்கும் கேள்வி, நீங்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தீர்கள், என்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் என்று இருக்கிறது, பேரிடர் கால நிதி. அந்த நிதியை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் 37,000 கோடி வழங்க வேண்டும் என்று உரிமையாக கேட்டார். கொடுத்தீர்களா? ஒரு ரூபாய் கொடுக்கவில்லை. ஒரு ரூபாய் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் தூத்துக்குடிக்கும் கொடுக்கவில்லை. இப்போது வாக்கு சேகரிக்க வருகிறார்கள். ஒருவர் தாமரைக்கு வாக்கு கேட்கிறார், இன்னொருவர் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்கிறார். இந்த இரட்டை இலையும் தாமரையும் மக்கள் பாதிப்புக்குள்ளான காலத்தில் எங்கே இருந்தார்கள்? எங்கே போனார்கள்? எதற்காக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை தரவில்லை? ஏன் இந்த ஓர வஞ்சனை? வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. வெள்ளம் வரும்போது பாதுகாக்க முடியவில்லை. உரிய தொகை கேட்டால் பேரிடர் நிதியை அதுவும் அளிக்க மறுக்கிறார்கள். வாக்கு மட்டும் வேண்டும். ஆனால் நம்முடைய முதலமைச்சரும் வாக்கு கொடுத்தார். 80 விழுக்காடு 2 ஆண்டுகளிலே வாக்குறுதி நிறைவேற்றும். இதெல்லாம் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தது. ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அந்த தலைவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அந்த மாநிலத்துக்கு எதிராக போர் தொடுக்க கூடாது. தமிழ்நாட்டுக்கு எதிராக என்னென்ன போர் தொடுத்தீர்கள்? தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள்? சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள்? புள்ளி ஒருத்தோடு வாதாட தயாரா? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் தலைவர் ராகுல் காந்தி உறுதியாக சொல்லுகிறேன், பிரதமராக வருவார். இது ஆருடம் இல்ல, இந்தியா மக்களுடைய பார்வை கணிப்பு. பெரியவர்களே, இந்த தேர்தல் 18வது மக்களவை தேர்தல். இந்த தேர்தல் இந்த தலைமுறையை காப்பாற்ற போகின்ற தேர்தல். இந்த தேர்தல் கொடுப்பவருக்கும் எடுப்பவருக்குமான தேர்தல். எடுப்பவர் நரேந்திர மோடி, மக்களுடைய பணத்தை எடுப்பவர். இப்படிப்பட்ட ஏமாற்று பேர்வைகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் டெபாசிட் வாங்கக்கூடாது. பாஜகவும் அதிமுகவும் கப்பலோட்டிய தமிழன் மா வீரர்கள் பிறந்த மண்ணை கிழக்கிந்திய கம்பெனியை விரட்டியது போல் பாசிசத்தை விரட்ட வேண்டும். கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள், கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள், கை சின்னத்திற்கு வாக்களித்து ராபர்ட் புரூஸை உங்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள், அனுப்புங்கள் என்று சொல்லி உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.